அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று நிகழு மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்ம ருது மிதுன ஆனி மாதம் 23ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 7 ஜூலை 2025. வளர்பிறை துவாதசி இரவு மணி 12:01 வரைக்கும் இருக்குது. அதன் பின் திரையோதசி. அனுஷம் நட்சத்திரம் இரவு மணி 2:29 வரைக்கும் இருக்குது. அதன் பின் கேட்டை. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான அருமையான ஒரு நாள். சுபநாம யோகம் பவகரணம். இன்றைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். அகசு நாழிகை 31:30. தியாஜ்யம் பூஜ்யம். இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் வளர்பிறை துவாதசி. நேத்திரம் 2 ஜீவன் 1. மிதுன லக்ன இருப்பு நாழிகை 1 வினாழிகை 34. சூரிய உதயம் காலை 5:50. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் குரு, கர்க்கடக ராசியில் வக்ரநிலையில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் வக்ரநிலையில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கடுமையான பணிச்சுமை உண்டாகலாம். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் அதில் நீங்கள் கொஞ்சம் நீக்குவோக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும். யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள், நல்ல மாற்றமான பலன்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி எல்லாமே இன்று வெற்றியடையும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுறார். எந்த ஒரு காரியத்தையுமே திட்டமிட்டு செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் ரகசியங்களை காப்பாற்றணும். யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்கக்கூடாது. அதே வேளையில் 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கிறதுனால யோக பலன்களும் அதிர்ஷ்ட பலன்களும் உங்களை தேடி வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க வழியில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகும். நடக்காது அப்படின்னு நினச்ச காரியம் கூட இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்
அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அதாயிடுமோ, இதாயிடுமோன்னு சொல்லி ஒரு பயம். அந்த பயம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு இன்றைக்கி ஏற்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். நீண்ட நாட்களாக உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு பயம் போயின்னு இருந்தது. இந்த கேது எப்போ நம்ம ராசியிலேருந்து விலகினாரோ அதுலேருந்தே இந்த பயம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பயணம். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு, மண், மனை சார்ந்த காரியங்கள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகும். குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும். நல்ல மாற்றங்கள், ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபம், முன்னேற்றம் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும். தைரியம், தன்னம்பிக்கையோட எல்லா ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். வீடு, மண், மனை, வாகன அமைப்பு இன்றைக்கி உங்களுக்கு உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். தைரியம், தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிப்பீங்க, செஞ்சு முடிப்பீங்க. இந்த இரட்டை மனநிலைங்கிறது மாறிடும். ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு பதபதைப்பு, அந்த பதபதைப்பு இன்றைக்கி நீங்கிடும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நல்ல ஒரு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, இது எல்லாமே இன்றைக்கி நடக்க போகுது. பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்திலையுமே வெற்றி என்பது இன்றைக்கு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் இன்றைக்கி அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களே, சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். முக்கியமான ஒரு முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அதற்கு தோதாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம், மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம்னா திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பலமாக, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்துமே விலகும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுபவிரய செலவுகள் உண்டாகும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகக்கூடிய
அற்புதமான ஒரு நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.